ரூபாய் தூக்கி எறியறீங்க. 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க யாரு முதல்ல? நீங்க மக்களுக்கு வேலை செய்யறீங்க, யாருக்கு வேலை செய்யறீங்க? மக்கள் கொடுத்த ரூபாய் இப்படிதான் எறிவீங்களா நீங்க? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்து? பேசுங்க பேசுங்க, நீங்க நான் எடுக்கிறேன். ரூபாய் தூக்கி எறியறதுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு ரூபாய் வேண்டாம்னா கவர்மெண்ட் சொல்லியிருக்கா ரூபாய் செல்லாது, ரூபாய் செல்லாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கா. ரூபாய் தூக்கி வெளியே எறிகிறீங்க. ஏன் போக மாட்டேங்குது? ஏன் போக மாட்டேங்குது? எதுக்கு போக மாட்டேங்குது? நீங்க கவர்மெண்ட் நடத்துறீங்களா? 100 ரூபாய் வச்சு இது அரசாங்கம் சொல்லியிருக்கா ரூபாய் நோட்டை வாங்க கூடாது. பேசுங்க, நான் கேக்குறேன். நீங்க கேளுங்க. ரூபாய் தூக்கி எறியறீங்க. 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ரூபாய் தூக்கி எது கீழே போடுறீங்க? ரூபாய் தூக்கி கீழே போடுறதுக்கு நீங்க யாரு முதல்ல? நீங்க யாரு முதல்ல? நீங்க மக்களுக்கு வேலை செய்யறீங்க, யாருக்கு வேலை செய்யறீங்க? ஆமா, நீங்க யாருக்கு சேவை செய்யறீங்க? யாருக்கு சேவை செய்யறீங்க? நீங்க மக்களுக்கு சேவை செய்யறீங்களா? நீங்க மக்களுக்கு சேவை செய்யறீங்களா? மக்கள் கொடுத்த ரூபாய் இப்படிதான் எறிவீங்களா நீங்க? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்து? பேசுங்க பேசுங்க, நீங்க நான் எடுக்கிறேன். மக்களுக்கு சேவை செய்யறீங்களா, யாருக்கு சேவை செய்யறீங்க நீங்க? ஆலங்கோட்டையில ராஜேந்திர நகர் பகுதி இருக்கு. அந்த பகுதியில இருக்கக்கூடிய நியாய விலைக்கடையில அந்த கடையோட எண் வந்து 27 BB 003 PN. இந்த கடை எண்ணில் இருக்கிற அந்த இடையாளர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து நேற்று ரத்னகுமார்ங்கிற எங்க அண்ணன் வந்து பொருள் வாங்கிட்டு 100 ரூபாயை கொடுக்குறாங்க. அந்த 100 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி தகாத வார்த்தையால பேசி 100 ரூபாயை விட்டு வெளியே எரிஞ்சு இந்த மாதிரி செயல்களை ஈடுபட்டிருக்காங்க. உண்மையில நியாய விலைக்கடையில் ஒரு படித்தவர், அவரு படித்தவங்களுக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண பாமர மக்கள் போனாங்கன்னா என்ன நிலைமைக்கு ஆவாங்கன்னு நீங்க தான் சிந்திச்சு இதை எடுத்துக்கணும் இந்த கருத்தை. இதற்காக தான் நாங்கள் இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்துருக்கோம், மாவட்ட வளங்கள் அலுவலர்கிட்ட கொடுத்தாச்சு, வட்ட வளங்கள் அலுவலர்கிட்ட கொடுக்க போறேன், கூட்டுறவுலையும் கொண்டு போய் கொடுக்க போறோம் நாங்க.